தேசத்தினுடைய பாதுகாப்பு என்பது இட் இஸ் அ பேராமவுண்ட். இருக்கிற ஒட்டுமொத்த பட்ஜெட்லேயுமே அதிகப்படியான பட்ஜெட்டை நமது தேசத்தினுடைய பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்குகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது அதை டிஸ்கஸ் செய்து அதற்கான அடுத்த கட்டத்தில் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஜனநாயகபூர்வமாக எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் சேர்ந்து விவாதித்து இனிமேல் அதற்கு போன்ற ஒரு ஷரத்துக்கள் வராத போது இனிமேல் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படாதவாறு இராணுவத்தை இதற்கு அப்பாற்பட்ட அரசியலுக்கு அப்பால் இராணுவத்தை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மை போன்ற ஒவ்வொரு இந்தியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும். எது எப்படியோ ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த கூற்றை விவாதித்து பிரதமர் அவர்கள் இனிமேல் பற்றும் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பான ஒரு குவாலிட்டிக்கு மிக முக்கியமாக டிசிசிவா மேண்டேட்ரியா இதை அட்டாக் செய்யுங்கள், பாகிஸ்தானை எப்படி நாம் சென்று நேரடியாக அவர்களுடைய எல்கைக்குள்ளேயே சென்று மிக முக்கியமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோமோ அதே போன்று நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய பார்டர்ஸையும் செக்யூர் பண்ண வேண்டியது இந்த தேசத்தினுடைய கடமை. அதை செவ்வனையாக செய்வதற்கு ஆர்மிக்கு நீங்கள் பொலிட்டிக்கலாக அவர்களுக்கு பின்னால் ஒரு சிறத்தன்மையோடு ஒரு சஸ்டைனபிளாக அவர்களுக்கு கூட நின்று ஒரு உறுதியான முடிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு தேசத்தால் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கடமை. ஸோ ஜெனரல் அவர்களுடைய புஸ்தகத்தில் சொல்ற மாதிரி கையை வெறுத்திருந்தார் திரு மோடி அவர்கள் அப்படின்னா அது இனிமேலும் அந்த தவறு நடக்காத மாறும். இனிமேலும் அந்த ஒரு டிசிசிவான ஒரு டிசிஷனை எடுத்து இராணுவத்திற்கும் சரி ஒட்டுமொத்தமான தேசத்தினுடைய முப்படைகளுக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு அவர்கள் முடிவை அறிவிக்க வேண்டும் என்பது நம்மை போன்றவர்களோட கோரிக்கை.